ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அட்ரினோ யூஸ் பண்ணி மோட்டரோட ஸ்பீடை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங்கர் கேட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கிரியேட் தென் சர்க்யூட்ஸ். ஸோ நமக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அட்ரினோ, அடுத்து ஒரு பொட்டன்ஷியோமீட்டர், ஒரு டிசி மோட்டார். ஸோ இவ்வளோதான் காம்பனன்ட்ஸ். ஸோ இப்போ கனெக்ஷன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மோட்டரோட டெர்மினல் பாசிட்டிவ் டெர்மினல் எடுத்துகிட்டு வந்து 9th பின்ல ஸோ ஒயர் வந்து ரெட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் வந்து கிரவுண்டில் கொடுத்துட்டு ஸோ அதோட ஒயரை வந்து பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்தது பொட்டன்ஷியோமீட்டரோட ஒரு ரெண்டு எடுத்துகிட்டு வந்து பாசிட்டிவ் 5 வோல்ட் ஸோ அதோட ஒயர் வந்து ரெட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பொட்டன்ஷியல் டெர்மினலோட இன்னொரு டெர்மினல் வந்து கிரவுண்ட் ஸோ அதை வந்து பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்தது பொட்டன்ஷியோமீட்டரோட அவுட் எடுத்துகிட்டு வந்து அனலாக் பின் A0ல் கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான் கனெக்ஷன். இப்போ கோட்ஸ் போவோம். ஸோ டிஃபால்ட் கூட எரேஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அனலாக் வேல்யூ, ஸோ அதுக்காக அனலாக் வேல்யூன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை எடுத்துட்றேன். ஸோ அந்த வேரியபிளில் நம்ம அனலாக் பின் A0ல் வந்து என்ன ரீட் ஆகுதோ அந்த வேல்யூ வந்து அதில் ஸ்டோர் ஆகும். அடுத்தது செட் பின் எடுத்துக்கிறேன். ஸோ பின் நம்பர் 9. ஸோ நான் நம்ம மோட்டோக்கு 9th பின் கொடுத்துருக்கனால 9 சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து எதுக்கு ஏற்ற மாதிரி மாறணும் அப்படின்னா ஸோ நம்ம ரீட் பண்ணுற அனலாக் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி மாறணும். ஸோ அதனால் அனலாக் வேல்யூ. ஸோ அவ்வளோதான் கோட். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸ்டார்ட் சிமுலேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா 0 RPMல இருக்கும். ஸோ நான் இன்க்ரீஸ் பண்ண RPM வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 0 RPM இன்க்ரீஸ் பண்ண RPM இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.